பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பயங்கர கோபத்துல இருக்காங்க குமார். என்னையே அந்த கதிரும் செந்தில சேர்ந்து அடிச்சிட்டாங்கல்ல, இனி அவங்கள சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குமார் பயங்கர கோபத்துல இருக்காங்க. சுடர் ரூமுக்குள்ளதான் இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த குமார் கவனிக்கிறதுல உடனே குமார் அவங்க கூட சேர்ந்து இருக்கிற பசங்க ரவுடி பசங்களுக்கு கால் பண்ணி, இங்க பாருடா, என்னவே அடிச்சிட்டாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது, அவங்க கைய கால உடைச்சு வைக்கணும், நீ நான் ஒரு 3 பேரோட போட்டோ அனுப்புறேன், அந்த 3 பேரையும் இப்படிதான் நீ தட்டணும்னு சொல்லிட்டு சரவணன், செந்தில், கதிர் 3 பேரோட போட்டோவை அனுப்பி விடுறாங்க. இது எல்லாமே சுடர் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன கை வச்சதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு குமார் அங்கிருந்து போனதும் சுடரால ஒண்ணுமே பண்ண முடியல. சுடர் யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம சரவணன் மாமாவுக்காவது விஷயத்த சொன்னா அவங்க 3 பேருமே கேர்ஃபுல்லா இருப்பாங்கல்ல, ஒருவேளை வீட்டுக்கு சொன்னா அது தேவையில்லாம பிரச்சனையில முடியும்னு சொல்லி யோசிச்சு சுடர் வெளியே பாக்குறாங்க. அப்பதான் சரவணன் கடைக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. உடனே பக்கம் பாக்குறாங்க. உடனே சுடர் பக்கத்துல போனதும் சரவணன் முகத்தை திருப்பிக்கிட்டு வண்டிய பயங்கர ஸ்பீடா மிதிக்கிறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ப்ளீஸ் மாமா, என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார், உன்னெல்லாம் பார்க்க முடியாது, நீயும் சரி உன் குடும்பமும் சரி, நீங்க வாக்குப்பட்டு வந்திருக்க இடமும் சரி, எல்லாமே ஒரு கோட்டையில உள்ளது மட்டைங்க தான், உங்ககிட்ட பேச எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கோவமா சரவணன் அங்கிருந்து போக பாக்குறாங்க. மாமா ஒரு நிமிஷம், நேத்து செந்திலும் அதே மாதிரி கதிரும் என்னுடைய புருஷ குமார அடிச்சாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, தப்பு பண்ணா அடிக்கதான் செய்வான், அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், என் தங்கச்சி சீடனா நாங்க 3 பேரும் பார்த்துட்டு சும்மா விட்டுருவோமா, அவங்களாவது அடிச்சதோட விட்டாங்க, நானா இருந்தா கைய கால உடைச்சு வச்சிருப்பேன்னு சொல்லி சரவணன் கோபப்படுறாங்க. இங்க பாருங்க, அந்த கோபத்துல யாரையும் ரவுடிங்க கிட்ட பேசி உங்க 3 பேரையும் அடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணிருக்காரு குமாரு. தயவு செஞ்சு எப்படியாவது நீங்க தப்பிச்சுக்கோங்க, அந்த விஷயத்த நேரடியா அவர்கிட்ட கேட்டா தேவையில்லாத பிரச்சனை வரும், அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன் மாமா, தயவு செஞ்சு தப்பிச்சிடுங்கன்னு சொல்லி சுடர் எல்லா உண்மையுமே சொல்லிட்டு போயிடுறாங்க சரவணன் கிட்ட. இது கேட்டு சரவணன் என்ன செய்ய போறாங்க, குமாருக்கு சரியான பாடம் சரவணன் கத்து கொடுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.